திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மூச்சு திணறல் பிரச்சினைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பார்வை இழப்பு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமத்திற்கு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாலேயே தனக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த சேலையூர் பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். கொள்ளையர்கள் திருப்போரூர் பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருடி பெட்ரோல் பங்கில் பணம் பறித்து பின்னர் மாடம்பாக்கம் ஈசிஆர் பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆலப்பாக்கத்தை சேர்ந்த சூர்யா என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் கண்ணகி நகரில் ஒருவரும் தாளம்பூரில் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே பிளாஸ்டிக் மறுசுழற்சி இயந்திரத்தை நிறுவ எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய முடிவு செய்து பிளாஸ்டிக் மறுசுழற்சி இயந்திரம் நிறுவ முடிவு செய்யப்பட்டது. அதன்படி குருவராஜா கண்டிகை ஊராட்சியில் உள்ள அரசு நிலத்தில் நிறுவ முயன்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.